ஃபுல்லாக உட்காந்துருக்கோம். ஆனால் ஏசி தான் ரன் ஆகலை. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்? எல்லா பஸ் ஸ்டேஷன்லையும் உள்ள ஏசி போட்டு பண்ணிட்டேன். இங்கே அபுதாபியில் ஓப்பன் பண்ணியிருக்காரு பாருங்கள், ஜாபர் பாய் ரெஸ்டாரண்ட். அது பக்கத்தில் தான் பஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே தான் நிற்கிறோம். நல்லா இருக்கு. இந்த ஃபேனை கண்டுபிடிச்சோன்னு கண்டிப்பாக நம்ம அவார்டு கொடுக்கணும். இந்த ஃபேனை கண்டுபிடிச்சதுனால தான் நினைக்கிறேன் கொஞ்சம் வேர்வை கம்மி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வேளை இறங்கி வெளியே வந்துட்டாங்க. அப்பா ஒரு 10 நிமிஷம் நாள் நல்லா ஏசியில் குளிச்சு உட்காந்துருக்குறேன். அருமையாக இருந்துச்சு. எப்படி இருக்கு பாருங்க, ஸோ அப்படியே கோல்டு கலரில் செதுக்கி வச்சுருக்கானுங்க பில்டிங்கை. இன்னும் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க, நல்லா இப்போ கிளியராக பாருங்கள் காட்டுறேன் கோல்டன் பில்டிங்கை. எப்படி இருக்கு பாருங்க. இது ஹாஸ்பிட்டல், இந்த பில்டிங் எல்லாமே ஹாஸ்பிட்டல் தான். 6வது ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். இதில் மொத்தம் 18 ஃப்ளோர் இருக்குது பாருங்க. நம்ம ரெகுலராக அந்த கடைக்கு தாங்க வருவோம், ரெகுலர் கடை. முட்டை எவ்வளோ இருக்குன்னு தெரியல, முட்டையை பார்ப்போமா? முட்டை போட்டிருக்கான், ஆனால் ப்ரைஸை காணுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிஃப்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க பாருங்க. ஆச்சு, வெளியே போயிட்டுருக்கோம். வெளியே போவோம். வெளியே வந்துட்டாங்க. வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. எல்லா வீடியோவும் சொல்ல மாதிரி தான். லைட்டாகவே வெயில் தாங்க. இறங்கி நடந்து போயிட்டுருக்குங்க. ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், எந்த அளவு காட்டுறேன். பேசுகிறது எல்லாமே எக்கோ வாய்ஸ் இருக்குங்க. இப்போ தான் ஆன் பண்ணேன். மேலே ஏறிட்டோங்க. மேலே ஏறி போயிட்டுருக்குறோம். அப்பா அந்த இதுலேருந்து இதில் வந்துட்டோம். வந்துட்டோங்க. பஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம். பார்ப்போம் பாருங்க, இங்கே பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்கானுங்க. இதில் உள்ள ஏசிங்க செம்மையாக காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குங்க. என்ன ஏசி ஒர்க் ஆகுது போல. ஏசி ஒன்றாவதுங்க, பயங்கர ஹீட்டாக இருக்குது. பட் ஆனால் ஏசி ஒர்க் ஆகலை, ஹீட் அப்சர்வ் ஆகுது. சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி வச்சுருக்கோம். இதான் உட்காருறது, இதில் உட்காந்துருவோம். நம்ம ஃபுல்லாக உட்காந்துருக்கோம். ஆனால் ஏசி தான் ரன் ஆகலை. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்? எல்லா பஸ் ஸ்டேஷன்லையும் உள்ள ஏசி போட்டு பண்ணிட்டேன். இது பயங்கர ஹீட்டு தான் அப்சர்வ் ஆகுது. ஏற்கனவே வெயில், இந்த 10 ரூமுக்கே வெயில் அடிக்குது. உள்ள ஹீட்டு பயங்கரமாக அப்சர்வ் ஆகுது. வெளியே நிற்போம். பஸ்ஸாக வெயிட்டிங் பாருங்க. அது பக்கத்தில் தான் பஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே தான் நிற்கிறோம். ஜாபர் பாய் ரெஸ்டாரண்ட். ஒரு பஸ் கூட காணுங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க, இன்னும் பஸ்ஸாக காணும். இப்போ தான் அந்த புது பில்டிங் கட்டி முடிச்சுட்டானுங்க. இன்னும் நிற்கிறோம், பஸ்ஸை தான் காணும். வெயில் மட்டையை போடுறது, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இந்த ஃபேன் போடுற நிலமே ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு வேர்த்து ஊற்றுதுங்க. நல்லா இருக்கு. இந்த ஃபேனை கண்டுபிடிச்சோன்னு கண்டிப்பாக நம்ம அவார்டு கொடுக்கணும். இந்த ஃபேனை கண்டுபிடிச்சதுனால தான் நினைக்கிறேன் கொஞ்சம் வேர்வை கம்மி பண்ணிட்டு இருக்கிறேன். போ நல்லா இருக்குப்பா. 1080 தான், வியர் மாட்டில் வாங்கினதுங்க. நல்லா இருக்கு. ஒர்த்து மாமே, ஃபேனு செம்ம ஒர்த்து.
பஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இருக்குது வெயிட்டிங். அது முன்னாடி ஒரு சிக்னல் நிற்கிது, வரப்போகுது. அப்படியே ஏறிட வேண்டியதான். வராங்க, வெயிட் பண்ணிக்கிறோம். அவன் பஸ் வேறு வந்துகிட்டே இருக்கிறான். பாடிட்டு வந்துச்சுங்க. ஒருவேளை இறங்கி வெளியே வந்துட்டாங்க. அப்பா ஒரு 10 நிமிஷம் நாள் நல்லா ஏசியில் குளிச்சு உட்காந்துருவேன். அருமையாக இருந்துச்சு. வெளியே வரும் மண்டைக்காயுது. ஐயோ வெயில். அதான் ஒரு சின்ன சிக்னல் இருக்குது பக்கத்தில். அந்த சிக்னல் தான்ட்டா ஹாஸ்பிட்டல். உள்ளே போனால் அங்கே ஏசி கூப்பிட்டுருக்கு, சூப்பராக இருக்கும். அப்படியே உள்ள பேர் ரெடி தான். பாவம் லெஸ்கோ. நான் சொன்ன சிக்னல் இதுதாங்க. ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கை பாருங்கள், கோல்டன் பில்டிங் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே கோல்டு கலர்லேயே செதுக்கி வச்சுருக்கானுங்க பில்டிங்கை. இன்னும் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த கோல்டன் பில்டிங் சொன்னோம்ல, அதாங்க நாங்கள் போகிற ஹாஸ்பிட்டல். எல்எல்ஹெச் ஹாஸ்பிட்டல் தான் அப்படி மாற்றிருக்கானுங்க. முன்னாடி ப்ளூ கலரில் இருந்துச்சு, இப்போ கோல்டன் கலரில் மாற்றிருக்கானுங்க. சிக்னல் போட்டான். எந்த சிக்னலில் போயிடும், இதில் போய் அது போயிடும். இந்த சிக்னலுக்காக வெயிட்டிங். நல்லா இப்போ கிளியராக பாருங்கள், காட்டுறேன் கோல்டன் பில்டிங்கை. எப்படி இருக்கு பாருங்கள். இது ஹாஸ்பிட்டல். இந்த பில்டிங் எல்லாமே ஹாஸ்பிட்டல் தான். 18 ஃப்ளோருமே இந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங். அடுத்த சிக்னலுக்கு வெயிட்டிங். சிக்னல் போட்டாங்க, நடந்து போயிட்டுக்கிறோம். பாருங்க, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். அர்ஜென்ட் கேர் சென்டர். இதாங்க எக்ஸிட், எமர்ஜென்சி. உள்ளே போயிட்டு இருக்கிறோம். லிஃப்ட்டுக்காக வெயிட்டிங். லிஃப்ட்டு வந்துட்டோம்ல, லிஃப்ட்டில் ஏறி நிற்கிறோம். பாருங்க, 6வது ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். இதில் மொத்தம் 18 ஃப்ளோர் இருக்குது பாருங்க. நம்ம ஃப்ளோர் வந்துட்டோம். வெளியே வந்துட்டாங்க. அப்படியே ரூம் போக வேண்டியதான். ஏதோ மெடிசன் வாங்கலாம், உட்காந்துருக்காங்க. நம்மளும் அப்படியே வெயிட் பண்ணுவோம். வெளியே போனால் வெயில் பயமாக அடிக்கும். ஆனால் அப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதா நல்லாயிருக்கும். ஒரே வெளியே வந்துட்டாங்க. பஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். இதாங்க பஸ் ஸ்டேஷன். உள்ளே போகலாம், ஆனால் இங்கேயும் உட்கார ஏசி. பஸ்ஸுக்காக வெயிட்டிங். பேக் கேமரா காட்டுற பாருங்க. ஸோ எல்லாம் மக்கள்லாம் ஏறுறாங்க. திருப்பங்க பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் டாக்ஸியில் போக போகிறோம். ஏர்போர்ட் ரோட் நாசிர் ரெஸ்டாரண்ட். ஒரு வழியாக காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. காரில் போயிட்டு இருக்கிறோம். காரில் உட்காந்தாப்போ ஏசி வருது, நல்லா இருக்குது.
ஏதோ ஒரு சிரஞ்சு வாங்கணுமா. இங்கே ஃபார்மசிக்கு வர்றோம். இங்கே ஒரு மெடிசனை பாருங்கள். இதில் வாயில் போட்டு அந்த வாய் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பர் பின்ஸ் இருக்கிறோம். எவ்வளோ ஆட்டும் ஓகே எல்லாம் வாங்கிட்டாங்க. ஒரு அப்படியே வெளியே போகிறோம். ஃபுல்லாக மெடிசன். நம்ம ரெகுலராக அந்த கடைக்கு தாங்க வருவோம். ரெகுலர் கடை. முட்டை எவ்வளோ இருக்குன்னு தெரியல. முட்டையை பார்ப்போமா? முட்டை போட்டிருக்கான். ஆனால் ப்ரைஸை காணுமே. வாழைப்பழம் எடுக்க போகிறோம். வாழைப்பழம் எடுத்துருக்கோம். எவ்வளோ தெரியல பார்ப்போம். ஒரு எக் ஒன்று எடுத்துருக்குங்க. எக் பாக்ஸு 30 முட்டை 15 திரான்ஸ். இப்போ அவருடைய ரூம் பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்படியே ரூமுக்கு வந்தோம். டோரை ஓப்பன் பண்ணால் ஏசி சும்மா குப்புன்னு வருப்பாருங்க. அப்பா உள்ளே வந்துட்டோம். ஏசி சூப்பராக இருக்குது. ஏன்னா லிஃப்ட்டில் ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. எவ்வளோ சுவிட்ச் ஆஃப் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டுக்குள்ளேயுமா போகிறானுங்க. ஸ்ப்ளடி பேக்கர். ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம். பாய் பாய். லெட்ஸ் கோ.